ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறது வந்து சொன்னதை நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸ்குவாட். டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 4 மணி ஆகிடுச்சு. நைட் டைமுன்றதால பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம அங்கே வந்து போயிட்டு ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக மணி டைம் வந்து 4 o'clock ஆகிடுச்சு. இங்கேருந்து போய் நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது தான். ஸோ ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 6 o'clock மேலே ஹாய் ஸ்குவாட். ஸ்குவாட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ வந்து 7:30 ஆயிடுச்சு. 8 மணி ஆக போகுது. நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊத்தாங்கரைக்கிட்ட இருக்கோம். நம்ம அண்ணனை கூட கூட்டணும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி நம்ம போயிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? இது வந்து இந்த ரோடு வந்துருக்கு இல்லையா, அது வந்து ஊத்தாங்கரை போகிற ரோடு. இது வந்து ஸ்ட்ரீட்டு நம்ம பெங்களூர் இருக்கு. இப்போ கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்குது. நம்ம திருவண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறோம். ஸோ ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேட்டா விளையாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஓகே ஸ்குவாட். ஹாய் ஸ்குவாட், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிளம்பியாச்சு. ஊத்தாங்கரை தாண்டி கிளம்பிட்டு இருக்கோம் ஸ்குவாட். வந்து நம்ம ஸ்குவாட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா வந்து 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து 5 லிட்டர் வந்து பெட்ரோல் போட்டேன். 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே 2 டேஸ் வந்து வண்டியை ஓட்டியிருக்கேன். ஓட்டினதுக்கப்புறம் இங்கே பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊத்தாங்கரை வரைக்குமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு. ஊத்தாங்கரைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோலே போட்டேன். பரவாயில்ல ஸ்காட், வண்டி மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் இன்னும் மைலேஜ் டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிடணும் ஸ்காட். மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரு நாள் வந்து பண்ணிடலாம் ஸ்காட். ஊருக்கு வரது ரொம்ப எனர்ஜியா இருக்கு ஸ்காட். எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே அந்த காத்து இருக்கு பாத்தீங்களா, சான்ஸே இல்லை ஸ்குவாட். பயங்கரமா இருக்கும், ஒரு வைபா இருக்கும் ஸ்குவாட். ஏன்னா நம்ம அங்கேயே இருந்துட்டு இங்க வந்து வரும்போது அது சொல்ல வார்த்தையே இல்லை ஸ்குவாட், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அளவுக்கு டிராபிக் கிடையாது, பூந்து விளையாடல ஸ்குவாட், அந்த மாதிரி இருக்கு. நான் பாத்தீங்கன்னா வந்து காலையில் மார்னிங் 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரதர் வந்து நம்ம கூட வந்ததால பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல ஸ்குவாட். அதெல்லாம் வந்து இப்போ வந்து மோட்டர் லாக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பாத்தீங்கன்னா வந்து 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸ்குவாட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும் ஸ்குவாட். நான் வந்து ஒரு 7:30 அங்க ரீச் ஆயிடலாம்னு நினைச்சேன் ஸ்குவாட். பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியாம போயிடுச்சு. பார்க்கலாம். டைம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து 8 o'clock ஆயிடுச்சு. இன்னும் வந்து இந்த ஊத்தாங்கரையில இருந்து 130 மினிட்ஸ் ஆயிடுச்சு விழுப்புரத்துக்கு. நம்ம விழுப்புரத்துக்கும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பக்கமே தான் நம்ம வந்து பார்த்தாலே முழுக்க ஸ்குவாட் தோணுது. நான் இன்னும் தெரியுமா ஸ்குவாட், நான் ஊருக்கு வர்றது யாருக்குமே தெரியாது. எங்க மம்மி கிட்ட கூட நான் இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. நான் வந்து எங்க மம்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி மட்டும் எடுத்துட்டு, மம்மி இது மாதிரி சாரி வாங்கினது கூட சொல்லலை. மம்மிக்கு ஒரு ஷர்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கேன், ஜர்க்கின் மாதிரியும். அது வந்து பக்கத்து ஒரு பையன் கையில கொடுத்து அனுப்புறேன், அதை நீங்க வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் போறது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்க போனதா ஸ்கோர் தெரியும் இப்போ உங்களுக்கு நான் வரேன்ட்டு. இப்போ மார்னிங்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்தோடனே ஜர்க்கின் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு இன்னும் தெரியாது நான் வந்துட்டு இருக்கேன்றது. வந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா வந்து 59 கிலோமீட்டர், சங்கம் வந்து 25 கிலோமீட்டர் வருது. ஓகே சார், பக்கத்துல வந்தாச்சு. அங்கங்க வந்து ஸ்குவாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே ஒரு ஃபாரஸ்ட் வருது இல்லையா, அது உள்ள ஸ்குவாட். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குழு ஸ்குவாட். எப்படி சொல்றதுன்னா, கை கிளவுஸ் போட்டே பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா உறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு இது சில்னஸ் ஆயிடுச்சு எப்பவுமே ஸ்குவாட்.
ஆனா இப்ப வந்து வைசர் சேஞ்ச் பண்ணதால இதுல அந்த அளவுக்கு எனக்கு ஃபாக் வந்து உட்காரல. ஆன்டி ஃபாக் வைசர் கிடையாது நம்மளுது. நார்மல் வைசர் தான் போட்டிருக்கேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாலாக்லாவா எல்லாம் போட்டிருக்கிறதால அந்த அளவுக்கு வந்து ஃபாக் நம்மளுக்கு வந்து தெரியல சார். அதனால ஓகேவா இருந்துச்சு. ஆனாலும் பட் குளிர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்துச்சு சார். ஏன்னா காலையில கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஷொட்டர் ஒன்று போட்டிருப்போம். உள்ள ஒரு பிளாக் கலர் டெகின் ஒன்று போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருப்போம் சார். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து குளிர்ச்சு. அண்ணன் கூட வந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அண்ணன் கொஞ்சம் வந்து வண்டியில கொஞ்சம் பயந்துட்டு போகும். இன்னும் இல்லாம பாத்தீங்கன்னா அண்ணன்கிட்ட வந்து மீன் ஜர்கின் இல்ல ஸ்காட். ஜர்கின் எதுவுமே போட்டு வரல. அதனால பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்கோம். ஸ்காட் வியூ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வீடியோ எடுத்து முடிக்கும் போது தான் ஸ்காட் தெரியும். விழுப்புரம் பாத்தீங்கன்னா இன்னும் சாரி 119 கிலோமீட்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் திருவண்ணாமலைக்கு இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆச்சு ஸ்காட். வந்து கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் பொறுமையா தான் போவேன். கொஞ்சம் ஓவர் ரொம்ப 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 பாத்தீங்கன்னா டைம் ஹெவி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போய் ஆகணும். ரூட்ல போயிட்டு ஸ்குவாட் போன வாட்டி வந்தப்போ இங்கே தான் ஸ்குவாட் நாங்கள் வந்து செம்ம மழை ஸ்குவாட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வண்டி நிறுத்திட்டு இங்கே டீ கடை இருக்கு இல்லையா, அந்த டீ கடையில் தான் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருந்தோம். நானும் எங்கள் பிரதரும் பார்த்தா வந்தோம். அதை வந்து மோட்டோ விளாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா செம்ம மழை ஸ்குவாட். நான் வண்டி ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மழை லாங் டைம் ரெயினில் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன்னா அது அந்த டிரைவ் தான் ஸ்குவாட். இந்த டிராவல் வந்து வைப் வேற லெவல் வைப். அந்த எப்படி சொல்றதுன்னா அதை பிளாக் எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இன்னும் இருக்கு ஸ்குவாட் எனக்கு. ஏன்னா நம்ம எடுக்கிறது ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மழையில் நினைஞ்சா என்ன ப்ராப்ளம் வந்துடும் ஒரு பயம். பயன்றதோட நம்ம இதுன்னு பார்த்துக்கணும். அதனால வந்து நான் வீடியோ வந்து அதை நான் எடுக்கல. ஒரு சின்ன கிளிப்பும் வந்து எடுத்து வச்சிருந்தேன். வீடியோ கூட கிடையாது. இது வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நெல் இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. அது சின்ன வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். போய் செக் பண்ணி பாக்குறேன் ஸ்குவாட். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு பிளாக்ல சைட்ல அதை வந்து போடுறேன். திருவண்ணாமலை ரூட் ரூட்லயே நிறைய ரூட் தெரியாது ஸ்பாட். நீங்க நீங்க திருவண்ணாமலை ரூட்ல இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அது என்ன ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்பாட். பட் அந்த அளவுக்கு காலக்குலாவை போட்டு அந்த அளவுக்கு grip கிடைக்கல ஸ்பாட். மாதிரி இதா இருக்கு. இந்த ரூட்ல ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பாட். எந்த இடம் பாத்தீங்கன்னா அது இங்கதான் நினைக்கிறேன். இங்கதான் ஸ்பாட் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரெஸ்ட் எடுத்துட்டு சூப்பரா இருக்கும் ஸ்பாட். நீங்க வந்து திருவண்ணாமலை அந்த ரூட்ல வரீங்கன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அந்த இடம் வந்து செம்மையா இருக்கும் ஸ்பாட். சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. இன்னொன்று இந்த ரூட் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த பாரதி டிராவல்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பெங்களூர் டு திருவண்ணாமலை வர வண்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இங்க இருக்கிற குரங்குகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரட் எட்டு வந்து போடுவாங்க ஸ்குவாட். நீங்க இப்ப இல்ல, ஏன்னா இன்னும் வண்டி வரல. இன்னும் ஒரு 9 o'clock மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ரூட்ல வண்டி கிராஸ் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஃபுல்லுமே ஸ்குவாட் எல்லா கேரக்டா கொட்டி வச்சிருப்பாங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் இன்னும் அதான் குரங்கு என்னென்ன சாப்பிடுமோ அதெல்லாம் அவங்க வந்து இதை அடிக்கடி வந்து பண்ணிட்டு வராங்க. நல்ல விஷயம் தான் ஸ்குவாட். ஏன்னா ஓகே ஸ்குவாட், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் போகணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பெங்களூர் பஸ் பாருங்க ஸ்குவாட்.
பஸ்ல போயே ரொம்ப நாள் ஆகுது ஸ்குவாட், பெங்களூர் பஸ்ல. வண்டி வாங்கலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வர்றதே வந்து வண்டி எடுத்துட்டு தான் வரோம். அதனால பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ல போறதே கிடையாது. டைம் ஆக ஆக பரவாயில்ல ஸ்குவாட். தமிழ்நாட்டுல 8 மணி வரைக்குமே வெயில் அடிக்காம இருக்குது, சன் வராம இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஸ்குவாட். மேபி இந்த எப்படி சொல்றது, இந்த மந்த்ல அப்படி இருக்கலாம். ஆனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா தான் ஸ்குவாட் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அது. என்னன்னு தெரியல. சன்ரைஸ் வந்தா பார்க்கலாம் தான் ஸ்குவாட் நினைச்சேன். ஆனா பட் இன்னும் வரல. இங்க இருந்து தெரியவே இல்லை ஸ்குவாட். தெரியுதுதான், அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. வந்தா அது ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுக்கலாம். இப்போ வண்டி பாத்தீங்கன்னா ஸ்குவாட் ஒரு 67, 60 ஓகே. அதுக்கப்புறமா 78 போனோம்னா என்னன்னு தெரியல ஸ்குவாட், ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. ஆனா பட் 90, 100 போனோம்னா வைப்ரேஷன் அந்த அளவுக்கு தெரியல. ஆனா 60 தாண்டினாவே சரி, ஒரு 80 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரியல. ஃபுல்லாக வண்டி பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடைக்க கூட இல்லை ஸ்பாட். டைப் நீங்க பார்த்து ஸ்பாட், கை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நான் வந்து இங்க கை வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு டெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஸ்பாட், தெரியுதா? கேமரால தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஃபுல்லுமே டெஸ்ட். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு டெஸ்டா இருக்கு ஸ்பாட். இங்கே வாட்டர் வாஷ் இருக்கு ஸ்பாட், எங்க எங்க இருக்கு எதுவுமே தெரியல எங்க வாட்டர் வாஷ் இருக்குதுன்னு. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வாஷ் விடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எங்கேயும் ஓப்பன்ல இருக்காது. பார்க்கலாம் ஸ்குவாட், இல்லைன்னா வீட்டில் போயிட்டு நாமளே கிளீனா நம்ம தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா வந்து வாஷ் பண்ணிடலாம். இவ்வளோ டேஸ்டா ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்குவாட் வண்டி ஊருக்கு எடுத்துட்டு போறது. அதுவும் வண்டி இது ஒரு தேர்ட் டைம் நினைக்கிறேன் எடுத்துட்டு வருது. இல்ல வேலை பார்ப்பேன் ஸ்குவாட், பார்க்காம போயிருந்தா அவ்வளவுதான். இது பெட்ரோல் பங்க் கட்டி கேமரால வேற லைட் எரிஞ்சுட்டே இருக்கு ஸ்குவாட். பார்த்து வந்துட்டேன். பவர் டைம்லயுமே லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட் இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு ஸ்குவாட். ஏன்னா நம்ம டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா வந்து தெரியுது ஸ்குவாட் போன் இருக்கிறது. காத்து கேட்கிற கீழே உள்ள கூட அப்புறம் தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்டே வந்துட்டோம் ஸ்குவாட். இது உள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை கிட்ட போயிடும். கோவில் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை தீபம், அந்த கோயிலுக்கு இது உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் கட் இங்க ஈஸியா போயிடலாம். இது பாத்தீங்கன்னா ஹைவே ஸ்குவாட். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து விழுப்புரம் அந்த மாதிரி அந்த ரூட்ல போயிடுது. அந்த பக்கம் உள்ள லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா எதுக்கு போவோம் ஸ்குவாட், ஸ்ட்ரெயிட்டா வந்து கோயிலுக்கு திருவண்ணாமலை உள்ளே போயிடும். போன் விழுந்துருமான்னு பயமா இருக்கு ஸ்குவாட். அதுதான், போன் கீழே விழுந்துருமான்னு பயமா இருக்கு. இந்த காத்துக்கு சில்லுன்னு அடிக்குது ஸ்குவாட் காத்து. அந்த அளவுக்கு வந்து சில்லுன்னு இருக்கு காத்து. அதனாலே பாத்தீங்கன்னா போட போறோம் தெரியல. சீக்கிரமா நம்ம வண்டிக்கு ஒரு மைலேஜ் டெஸ்ட் போடணும். எவ்வளவு மைலேஜ் கொடுக்குன்னு தெரிஞ்சா. சீக்கிரமா வந்தாக்கா மலை வெட்டி போயிட்டு போலான்னு பார்த்தேன் ஸ்பாட்.
ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. யாருக்கும் ஊருக்கு போறதே தெரியாது. சரி போ மீட் பண்ணலாம் நினைச்சேன் ஸ்குவாட். ஸ்குவாட் ஃபுல்லு கோல்ட் ஆயிடுக்குது. இந்த காத்து வந்து அடிச்சு அந்த அளவுக்கு எப்பயோ கோல்ட் ஆயிடுச்சு ஸ்குவாட். மூக்கு அடைச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு. எனக்கே சிரிப்பு வருது ஸ்குவாட் வாய்ஸ் கேட்டா. தெரியுதுங்களா? அது இல்லாம ஹெல்மெட் வேற ஃபுல்லா கீழே டவுன் ஆகுதா? போயிட்டு மூக்கிலே கரெக்டா வந்து வச்சேன். தெரியல எனக்கே. லேட் ஆனாலும் பரவாயில்ல ஸ்குவாட். ஏன்னா வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்கல் வைப்பாங்க. இப்போ வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்களாம். பொங்கல்னா வீட்டுல வந்து படிப்பாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் இல்லையா? மாடுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு படிப்பாங்க. அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா மாடு இருக்கு. இந்தியில பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம வீட்லயும் படைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நார்மலா சாமிக்கு படைச்சு அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா மாடுக்கு படைப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து திருவண்ணாமலை 36 கிலோமீட்டர். நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் காட்டணும் இல்லையா? அந்த ரோட்ல போறதா ஸ்பாட் பெஸ்ட். திருவண்ணாமலை உள்ள போகணும்னா இந்த இந்த வழியில வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரும்ப மெயின் ரோடு வந்து ஃபுல்லா ஹைவேல வந்து சுத்திட்டு திரும்ப உள்ள போற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அதுல போறதே பெஸ்ட் தான். ஆனா கிரிவலம் அப்ப வந்து அதுல போறது வந்து பெஸ்ட் கிடையாது. ஏன்னா வண்டி எடுத்துட்டு போறீங்கன்னா ஒன்னும் சொன்னா அதுல போகவே முடியாது. அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். பஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து லைவ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து நிறுத்திடுவாங்க. எனக்கு என்ன கவலை, எனக்கு வந்து ஒரு சாத்தனூர் டேம் ரைட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல தான் போட்டிருக்கு. ஸ்குவாட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னென்ன ஸ்குவாட் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் ஸ்குவாட். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாலுமே பாத்தீங்கன்னா ஏன் கூட அவங்களால பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிராவலிங்ல வந்து அவங்களால கலந்துக்க முடியாது ஸ்குவாட். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வந்து படிக்கிறான், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வந்து வேலை செய்யறாங்க. ரெண்டு பேருமே படிக்கிறாங்க. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே என் கூட வந்து இது பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு அந்த ஒரு வருத்தம் தான் ஸ்குவாட். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராவல் பண்றதுக்கு அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் யாருமே எனக்கு அமையல. பிரதர் ஒருத்தர் இருந்தா அவன் வேலைக்கு போக மாட்டான் ஸ்குவாட். செட் ஆகாது. அவன் வந்து டிராவலுக்குலாம் வந்து ஒத்து வர மாட்டான் ஸ்குவாட். ஸ்குவாட் ரீல்ஸ் செம்ம தெரியுது ஸ்குவாட். தெரியுதுங்களா உங்களுக்கு? ரீல்ஸ் பயங்கரமா தெரியுது ஸ்குவாட். நேற்று பார்த்தேன். கேமரால எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல ஸ்குவாட். ஆல்ரெடி சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு ஸ்குவாட். மேல தெரியுதுங்க உங்களுக்கு? என்னால பார்க்க முடியல. என்னன்னாக்கா ஃபுல்லா வந்து மேகமூட்டமா இருக்கிறதால பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியல ஸ்குவாட். கிளவுட் இருக்கிறதால தெரியல. ஸ்குவாட் அவ்வளோதான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வளவட்டி கிட்ட வந்தாச்சு ஸ்குவாட். கிட்டத்தட்ட இங்க வந்து எவ்வளவு கம்மிதான் இருக்கும். திருவண்ணாமலை டு திருக்கோயில் ரூட். இந்த ரூட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா வெயிலே வந்துருச்சு ஸ்குவாட். சரிங்களா? ஃபுல்லா வெயிலே வந்துட்டு இருக்கு ஸ்குவாட். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா வியூ ரொம்ப கீழே டவுனா தெரிஞ்சிருக்கு ஸ்குவாட். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் என்ன பண்ண தெரியல. பார்க்கலாம். ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து பார்த்தா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை டு திருக்கோயில் ரூட்ல வந்து இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஒரு 1 ஹவர் ஸ்குவாட். 1 ஹவர்ல ரீச் ஆயிடும். இவ்வளவு நேரம் என்னடா இது ஆங்கிள் கரெக்டா உட்கார்ல.
கரெக்டாக செட் ஆகல. ஹெல்மெட் எனக்கு அதான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்குது. இப்போ ஓகே ஸ்பாட், இப்போ கரெக்டாக இருக்கு. ஸ்பாடால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழடிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம வாழடிக்கு கோவப்படுத்தலாம்னா நம்ம ஆளுநர் மெசேஜ் போய் அந்த மம்மி பார்க்கணும் ஸ்பாட் இருந்தது. அதனால ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வச்சுக்கேன் எல்லாருக்குமே பிடிக்கும் மம்மினா. நான் எப்பனா ஒரு வாட்டி தான் ஊருக்கு போறேன். மம்மி மேல பாசம் இருக்கு. மெயின் ஊருக்கு போறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்ல இருக்காங்க. செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நான் வந்து போக கிடையாது. நான் வந்து மெயினாக எங்கள் மம்மி பார்க்கணும் போல. அதனால தான் வந்து எங்கள் மம்மி பார்க்கணும் போயிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தம்பி வந்து எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி என் தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் காலையில் தான் சொல்லிட்டேன். இது மாதிரி வந்து சொட்ரு வந்து வேற ஆள் வந்து தராங்கடா, சென்னை வந்து வேற ஆள் தராங்க, வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நான் தான் வரேன்றது வந்து யாருக்குமே தெரியாது. அது அவருக்கு ஒரு ட்விஸ்டாக இருக்கு, ஒரு சஸ்பென்ஸாக வந்து நம்ம போகிறோம். தெரிஞ்சு யாரும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரியலையே. ஸ்குவாட் நம்ம தான் வந்து கரெக்டாக வெறையூரில் இருக்கோம் ஸ்குவாட். வெறையூர்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து வெறையூர்லேருந்து வாழவெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிநகர் ஸ்குவாட். இது எங்கேயுமே போக்குவரத்து கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தான் வந்து நம்ம ரீச் ஆக போறோம். நம்ம பசங்களை வந்து ரோட்ல எங்கன்னா நம்ம பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா பேசலாம் ஸ்பாட். நின்று பேசிட்டு தான் போவோம். ரொம்ப நேரம் பேச மாட்டோம். ஏன்னா பாத்தீங்கன்னா டைம் ஆச்சு. செயின் லூட் கிடைக்கும். தெரியலையே சரியா. போய்க்கலாம். தெரியலையா. இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்பாட். நம்ம ஸ்பாட் வெறையூருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வாங்கியிருக்கேன் செயின். திடீர்னு வாங்கியானு ஆனா அந்த கடை க்ளோஸ் ஆயிடுச்சு. வாழவெட்டி பஸ் ஸ்டாண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழவெட்டி பஸ் ஸ்டாண்டு. அந்த வாழவெட்டியை தாண்டிட்டோம். இன்னும் நம்ம பசங்க யாரையும் நம்ம பார்க்கல. மணிநகரத்துல ஆகுது. ரீச் ஆயாச்சு. பஸ் ஸ்டாண்ட் இன்னும் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறது கோயில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 12 to 15 கிலோமீட்டர் வரும்.